உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாண்டது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் சுந்தரம். சிறப்புரை ஆற்றுவதற்காக மாவட்ட துணை ஆட்சியர் ரஞ்சித்குமார் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் இணைந்து நடத்தும் மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த விழாவில் தலைமையேற்று சில கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக என்னை அழைத்தமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார்பாகவும் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை பொறுத்தவரை மகளிர்களுக்கான ஒரு விழாவாக இருந்தாலும் அவர்களுடைய ஊக்குவிப்புக்காக என்னை அழைத்தமைக்கு நன்றி. மகளிருக்கு இன்றைக்கி நடைபெறுகின்ற அனைத்து சாதனைகளுக்கும் பல்வேறு முயற்சிகளும் இது ஒன்று. அதே போல் எனது தாயையும் இந்த நேரத்தில் நான் ஒரு வணங்கி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்ததற்காக அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மகளிர்களுக்கு பல்வேறு சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் இன்றைக்கி அரசாங்கத்தால் பல்வேறு வழங்கிக்கிட்டு வருகிறது. அந்த வகையிலே நாங்களும் இந்த துறையை சார்ந்த அரசு பணியாளர்களாக இந்த துறையை சார்ந்த பல்வேறு கடன் உதவிகள் உங்களுக்கான ஒரு சாதனைக்கான அனைத்து வகையான பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை வைத்துக்கொண்டு நீங்கள் மகளிர்கள் இந்த நாட்டில் அதிகப்படியான சாதனைகளை பெற வேண்டும், அதிகப்படியான சாதனைகளை புரிய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அதாவது நம்ம மகளிர்களை மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு நாடாக நம் நாடு திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் இது போன்ற பெண்களை போற்றும் கவிஞர்கள் ஏராளமாக இருப்பார்கள். திருக்குறளை வடிவமைத்த திருக்குறள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய மனைவி தான் அந்த திருக்குறளை முக்கியத்துவம் ஏற்படுத்தி அதை வடிவமைத்ததே அவர்கள் மனைவி. அதாவது பெண் என்ற ஒரு பெருமை நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை. பெண்கள் அனைத்து துறையிலையும் நாம் சாதிக்கப்பட வேண்டும். கல்வித்துறையாகட்டும், அரசியலாகட்டும், இல்லை அரசு துறையிலாகட்டும், அனைத்து துறைகளிலுமே பெண்கள் சாதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியமைக்கு நன்றி பெற்று விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்றுவதற்காக குருஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். பல மரங்கள் சேர்ந்தாதான் தோப்பாகும், பல துளிகள் சேர்ந்ததுதான் சமுத்திரம். அந்த மாதிரி இங்க இருக்கிற அங்க இருக்கிற எல்லா பக்கம் இருக்கிற நல்ல மனங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் சமுதாய மாற்றம், சமுதாய முன்னேற்றம் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சும்மா ஏதோ ஒரு படத்துக்காகவோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ உருவானது அல்லங்க. அடிப்படையாக பெண்கள் மனசில் ஒளிந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஹீரோயின்ஸ், உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய எத்தனையோ ரோல் மாடல்ஸ், இதையெல்லாம் எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய தலைவிகளாக மாற்றணும் என்பதற்காக தான் இந்த முயற்சியே. இந்த அடிப்படையில் பார்க்க போனால் இறைவன் இயற்கையினுடைய படைப்பில் எல்லாமே உருவாக்கக்கூடிய ஆற்றலோட எந்த ஜீவராசியை படைக்கலாம் அப்படின்னு இறைவன் இயற்கை கலந்து ஆலோசிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைத்த ஒரே ஒரு படைப்பு எது தெரியுங்களா? நீங்கள் எல்லாரும் தாங்க, பெண்கள் எல்லாரும் தான்.
ஏன்னா இறைவன் படைப்பவன். அந்த படைக்கும் சக்தி, படைக்கும் ஆற்றல் யார்கிட்ட வச்சா அது பரிபூர்ணமாக இருக்கும், அது முழுமையாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் வேறு அந்த பரிபூர்ணத்துவத்தையோ அந்த படைக்கும் ஆற்றலையோ வேறு எங்கும் வைக்காமல் பெண்களுக்குள்ளே தான் வைக்கணும்னு அவங்க வச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த படைக்கும் திறனை நீங்கள் நல்ல வழிகளில் மட்டுமே அந்த படைப்பாற்றலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். என்ன காரணம்னா, இன்றைக்கி செல்ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், கலாச்சாரம் ஆகட்டும், நாகரிகமாகட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு உயரமாக வளர வளர இன்னைக்கு மனித நேயமும், மனித அன்பும், மனித மாண்பும், மனித ஒழுக்கமும், மனித வாழ்வும், மனித மனதினுடைய கட்டுப்பாடும் எல்லாமே சுருங்கி குறைஞ்சு போயிடுச்சுங்க. அந்த சுருங்கி போன மனிதர்களுடைய வாழ்க்கை நிலையை வேற காற்று ஊதியாவது பலூனை பெருசாக்கிற மாதிரி எப்படியாவது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தியாவது நம்ம எல்லாம் அறியாமைங்கிற இருட்டிலிருந்து ஞானம், அறிவு, பேரறிவு என்கின்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு துளியும் நமக்கு கிடைக்கின்ற மணித்துளி அல்ல, நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கையில் மிக முக்கியமான ஞான துளி என்பதை கூறி ஒரு குறள் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். தீயவை தீய பயப்பதால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பது போல நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் கூடிய வரைக்கும் தீமையை விட்டு விலகி இருந்தால் மட்டும் போதும். இந்த நாள், இந்த நேரம், இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி அடைந்ததாக அர்த்தம். எப்பொழுது நீங்கள் சிந்தித்தாலும், பேசினாலும், செயல்பட்டாலும், வாழ்ந்தாலும் நல்லதின் பக்கம் மட்டுமே சேருங்கள், நல்லதின் பக்கம் மட்டுமே நில்லுங்கள். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினையுங்கள், நல்லதை மட்டுமே பிறரிடம் பேசுங்கள். முடிந்தவரை இந்த சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்கள். இறுதி வரை நல்லவராய் மட்டுமே வாழுங்கள், வாழுங்கள், வாழுங்கள் என்று வேண்டி வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக டாக்டர் சுரேஷ் கண்ணன் சார் அவர்களும் நெறியாளர் அஜய் ரத்னம் சேரம் அவர்களும் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க. மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும், உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து, மலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 தோழா, தோழா. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 முடியும், இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. முடியாதது எதுவும் உன்னிடமில்லை, இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். முடியாதது எதுவும் உன்னிடமில்லை, இனி உன்னால் முடியும் தோழா. ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் மற்றும் புது யுகம் வழங்கும் சத்யம், சிவம், சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ் நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி. வெல்கம் டு த ஷோ. Thank you. Today is Women's Day special. Women means always special da. Women's Day is celebrated on 8th of March every year. But Indians are the only people who celebrate throughout the year. வருஷம் பூரா நமக்கு Women's Day தான். தாய் இல்லாமல் எதுவும் இல்லை. மாதா, பிதா, குரு, கடவுள் எல்லாத்துக்கும் காரணம் தாய் தான். அந்த தாய்க்குள்ளே தான், அந்த தாய்ன்றது என்ன சொல்லுவாங்க, உமன், WOMAN. அந்த உமனுக்குள்ளே தான் இருக்குது MAN, மேன். ஹாப்பி மார்னிங். கரெக்ட். ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம பொதுவாக லைஃப்பில் என்ன பண்ணுறோம், என்ன விஷ் பண்ணுவோம், குட் மார்னிங் இல்லையா? ஆனால் நான் என்ன விஷ் பண்ணேன் உங்களுக்கு, ஹாப்பி மார்னிங். இந்த ஹாப்பி என்ற வார்த்தை எப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள். ஹாப்பி
நியூ இயர். பர்த்டே சூப்பர். யார் சொன்னது? சூப்பர். இவரை கை தட்டுங்க. எனிபடி செலிப்ரேட்டிங் எ பர்த்டே டுடே? யாருக்கா பர்த்டே இருக்கா? வா, கம் 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 கம். பர்த்டேன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் சந்தோஷமாக கை தட்டினீங்க? அடுத்தது யாராவது ஆனிவர்சரி? சார் இன்னும் நாங்கள் காலேஜில் படிக்கிறேன், எங்களுக்கு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே எப்படி சார் ஆனிவர்சரி? உங்களில் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹெச்ஓடிஸ் இந்த பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. உங்கள் ஆனிவர்சரியா? பாரியா, எங்கள் டைரக்டர் கலாட்ட பண்ணுறாரு என்ன. வாங்க வாங்க வாங்க. த பர்த்டே பேபி, கிவ் இட் a big hand. Yes. Wow. Come on, let's sing. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Vaishnavi. Wishing you all the very best. Good health, long life from the blessings of Triple S. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஹாப்பின்ற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ரம்ஜான். இந்த மாதிரி வருஷத்தில் 20-25 நாட்கள் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணுமா? வருஷத்தில் எத்தனை நாள்? 365 டேஸும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? We should change from good morning to happy morning. சேஞ்ச் பண்ணலாமா? ஏன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, who are happy in this world, இந்த இருக்காங்க பாருங்கள் இந்த சாதனை பெண்கள், அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக என்னை இந்த பக்கம் இழுக்குது. இந்த சந்தோஷமான விஷயம் பேசும்போது இவங்க அத்தனை பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமாக இருக்கிறனால தான் எதையுமே அவங்களால சாதிக்க முடியுது. எந்த ஒரு தடை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த பூமியிலேருந்து 6 அடி மேலே இருக்காங்க. அந்த சந்தோஷம்ன்றது உனக்கு 30% எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குது இன் ரிசர்ச் உன் லைஃப்பில். அதனால் நீ என்ன பண்ணுற? எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேற. யார் எது சொன்னாலும் உனக்கு கீழே 6 அடி கீழே இருக்காங்க, நீ மேலே இருக்கிற, அப்படி தான் பார்க்குற. அவங்க எது சொன்னாலும் உன்னை பாதிக்காது. ஸோ யூஆர் ஏபிள் டு அச்சீவ் மோர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் வேர்ட் கால் ஹாப்பினஸ். இதை செய்யலாமா இனிமேல் லைஃப்பில்? ஒரு உறுதிமொழி எடுப்போமா? லைஃப்பில் நம்ம வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும். வாழ்க்கை எத்தனை முறை? ஒரு முறை தானே. சும்மா இருந்துட்டு போயிடலாமா இல்லை ஏதாவது சாதிப்போமா? சாதிக்கணும்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும். திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் வாட் ஐ எம் கிவிங் யூ டுடே. த உமன்ஸ் டே ஸ்பெஷல் இஸ் ஹாப்பினஸ். ஸோ இதை நான் 30 வருஷம் முன்னாடி எடுத்தேன். நான் சந்தோஷமாக இருப்பேன், பிறரை சந்தோஷப்படுத்துவேன். வாழ்க்கைக்கு அர்த்தம் சேவை. சொல்லாமா? பி ஹாப்பி. சொல்லுங்கள். பி ஹாப்பி அண்ட் மேக். ஹலோ, கம் ஆன். பி ஹாப்பி அண்ட் மேக் others happy. The purpose of life is service. ஏன்னா நம்ம வரும்போது எதையும் கொண்டு போகல, எது போகும்போது எதையும் கொண்டு போகல. இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன? ட்ரிபிள் எஸ், சத்யம் சிவம் சுந்தரம். சரி, இதுக்கு பரிசு. சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னா என்ன? க்ளூ தரேன். சம் பீப்புள்ஸ் நேம். சத்ய நாடலா, வெரி குட், அற்புதம். வாங்க, குழந்தைங்களுக்கு தான் சொல்லணும். நீங்கள் உங்களை யார் சொல்ல சொன்னாங்க இதெல்லாம்? சரி வாங்க, அம்மா கொடுப்போம், பரிசு கொடுப்போம். சத்யம் இஸ் சத்யா நடேலா இஸ் எ சிஇஓ ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஷிவ் நாடார் ஒரு அற்புதமான மாமனிதர். எப்படி நம்ம பார்க் காலேஜ் சிஇஓ மாதிரி அவர் வந்து ஷிவ் நாடார் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுந்தர் பிச்சை. இந்த 3 பேருமே ஜஸ்ட் நான் ஒரு உதாரணத்துக்காக எடுத்தேன். இந்த 3 பேருமே இந்தியன்ஸ். இன்றைக்கி இந்தியா இஸ் ரூலிங் த வேர்ல்டு. இதான் சத்யம் சிவம் சுந்தரம். ஏன் இது இந்த நிகழ்ச்சி அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இந்த வேர்ல்டை ரூல் பண்ணணும். ஸோ விஷிங் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ். காட் பிளெஸ். காலத்தை வெல்லும் ஞானத்தை சொல்லும் விஸ்வ சூரியனே, அக்கத்தை ஊக்கத்தோடு நோக்கத்தை காட்டுகின்ற வெற்றி நாயகனே. ஒரு புரட்சி என்பது எங்கே? ஒரு எழுச்சி என்பது இங்கே. ஒரு வளர்ச்சி என்பது எங்கே? அதன் பயிற்சி என்பது இங்கே. மூங்கில் காட்டில் மூங்கில் இசைக்கும்
முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா இனி உன்னால் முடியும் Dum dum takita junnu, takita taka junnu, dum dum takita junnu, takita tarigida taka junnu. மதுகம் ஏந்தும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே சிறுவயதிலிருந்தே தமிழ் மீது ஆழ்ந்த பற்றுடன் தனது அழகிய உச்சரிப்பும் கலைநயமிக்க பேச்சு திறமையாலும் மாநில அளவிலான பேச்சு போட்டிகளிலும் கவிதை போட்டிகளிலும் தொடர்ந்து முதலிடம் பெற்றவர். ஸோ அவங்களுடைய ஒரு சிறு பேச்சு கேட்போம். பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறமென பிரிந்து இயலிசை நாடகமென முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் இருக்கிறேன் தலை நிமிர்ந்து. 2 மாதங்கள் உதிரத்தில் எனை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த என் அன்னைக்கும் என் தந்தைக்கும் என் தமிழுக்கும் முதல் வணக்கம். எம்மொழி செம்மொழி என்று கேட்டால் எம்மொழி செம்மொழி என்று கூறும் அளவிற்கு புகைப்படைத்த என் தாய்மொழி தமிழுக்கு செம்மொழி மாநாட்டை நடத்திய இந்த கோவை மாநகருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அக்காக்களுக்கு இந்த தங்கையின் அன்பு வணக்கம். மார்செட்டுனா என்னங்க? பெண்ணே நீ எட்டாத சிகரத்தை எட்டு, அதற்கு தான் இந்த மார்செட்டு. நாம் பெண்களை புகழறதுனால தமிழுக்கு இலக்கணம் இருக்கிறதோ இல்லையோ தலைக்கணம் வந்து விடுகிறது. காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் வேளையில் காரைக்கால் அம்மையா மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிப்பார். தாயுமொழி தந்தையுமொழி தான் தனியன் அப்படின்னு அந்த திருவாசகம் மொழிவது போல் அந்த சிவபெருமானுக்கே தாயாக வந்தவர் தான் காரைக்கால் அம்மையார். அதனால் தான் நான் சொல்கிறேன், தாய் இல்லாமல் எந்த சந்ததியும் இல்லை, தாய்க்கு நிகராக எந்த தெய்வ சன்னதியும் இல்லை. இன்னைக்கு எல்லா வசதிகள் இருந்தும் ஒரு பொண்ணால் தனியாக வெளில போக முடியல, பெரும் சவாலாக இருக்குது. ஆனால் அன்றோ எந்த வசதியும் இல்லாமல் தான் நினைத்த நாடுகளுக்கு நினைத்த நேரத்தில் சென்று வந்தாள் அவ்வை. ஒரு முறை சோழ மன்னர் தன்னுடைய அரசபையில் உள்ள புலவர்களிடம் நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 கோடி பாடலை பாடி முடிக்க வேண்டும் அப்படின்னு ஆணையிடுறாங்க. நம்ம அனைவரும் சேர்ந்து பாடினாலே நாளைக்கு முன்னாடி பாட முடியாது, எப்படிரா இதை பாடுறதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப அவ்வழி வந்த ஔவையாரோ இவ்வளவு தானே அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணாங்க. மதியாதார் முற்றம் மைத்தொரு கால் சென்று மிதியாதார் கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும், கோடான கோடு குடிப்பினும் தன்னுடைய நான் கோடாமை கோடி பெறும் என்று பாடினார். அதாவது இந்த ஒவ்வொரு வரியிலுமே ஒரு கோடி இருக்கு. எனவே 4 வரி 4 கோடி பாடல்கள் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அங்குள்ள புலவர்கள் அனைவருமே வியப்பில் ஆழ்ந்தனர். ஈழ்ந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய் என்று திருவள்ளுவரே மகனை வாழ்த்தி பாடுகிறாரே, ஏன் மகளை வாழ்த்த மாட்டாரா என்று நான் ஏங்கிய பொழுது மகாகவி பாடுகிறார், ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் யாவு தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்ப்பம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை இந்த ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று பாடினார். கவிஞர்களுடைய புகைப்படத்தெல்லாம் பார்த்தா கணவர் உட்கார்ந்துருப்பாங்க, மனைவி அருகில் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் நம் பாரதியுடைய புகைப்படத்திலோ செல்லம்மா அமர்ந்திருப்பாள், பாரதியார் அருகில் நின்று கொண்டிருப்பாள்.
இப்படி பெண்களுக்கு தன்னுடைய வீட்டிலிருந்தே சம உரிமையை கொடுத்தவர் தான் பாரதியார். எங்கள் மண்ணை தொட்டவனின் கால்கள் நிலத்திற்கு உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவனின் கை எங்கள் அடுப்பிற்கு விறகாகும். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், கடவுளிடம் வேண்டினால்தான் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே வேண்டுமென்றால்தான் பெண் குழந்தை பிறக்கும். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. நன்றி, வணக்கம். மகளிர் உரிமை அப்படின்னு நாங்கள் ஒரு கழகமே வச்சுருக்கோம். மகளிர் உரிமைகள் கழகமே ஒன்று வச்சுருக்கோம். இன்றைக்கி உமன்ஸ் ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பெண் உரிமை பேச்சாளர்கள் வந்துட்டாங்க. பெண் உரிமை பேச்சாளர் வந்த பொழுது என்னென்னா, ஆண்களை கஷ்டப்படுத்துவது தான் பெண் உரிமை நினச்சிட்டாங்க. அது கிடையாது. ஆண்களை கஷ்டப்படுத்துவது தான் பெண் உரிமை நினச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது என்றது கட்டாயம், அதில் மாற்றமே கிடையாது. பெண்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்னஸ் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த பெண்கள் ஸ்ட்ராங்னஸுக்கு சட்டம் என்ன சொல்கின்றது என்பது அந்த செய்தி. ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்க வேணாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வாழ்வும் உரிமை அவங்களுக்கு இருக்குது, படிக்கும் உரிமை இருக்குது, மொழி பேசும் உரிமை இருக்குது, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது, எந்த உலகத்தில் வாழவும் உரிமை இருக்குது. மிக முக்கியமாக யாரோடு விருப்பமோ அவரோடு திருமணம் செய்ய உரிமை உண்டு. இவ்வளோ பெரிய உரிமைகளை கொடுத்தப்போ இன்னும் நமக்கு வந்து பல்வேறு இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியம், இன்றைக்கு பெண்கள் பல்வேறு துறையில் கால் பதித்து விட்டாலும் வரிசையாக காமிச்சாங்க. பல்வேறு துறையில் கால் பதித்து விட்டாலும் காமிச்சாங்க. அதிகமாக கால் பதிக்காத துறை வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி, அரசியல் துறையில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எடுங்க. உங்களோட விமென் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எடுங்க. அதுதான் இன்றைக்கும் என்றைக்கும் மகளிர் உரிமையை காப்பாற்றக்கூடிய பெரும் பொறுப்பை உருவாக்கும். பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் எப்போ பெண்கள் போகிறார்களோ, பெண்களுக்காக வாதாடுகிறார்களோ, பெண்கள் உரிமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, அப்பொழுதுதான் அங்கே வந்து மகளிர் உரிமையை நிறைவேற்றப்படும். முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. யாத்தது எதுவும் உன்னிடமில்லை, இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்.